இந்த மீனை யாரு சாப்பிட்டாலும் சரி அவங்க உடனே பிரெக்னென்ட் ஆயிருவாங்க. அந்த மீனை அரசிக்காக சமைச்ச ஒரு சமையல்காரி பொண்ணு ஆசையா இருக்குன்னு அந்த மீன்ல ஒரு பாட்டை சாப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி எதை கொடுத்து அனுப்பிடுறா. அந்த மீன்ல மிச்சமான முள்ள அங்க இருக்கிற பூனையும் சாப்பிட்டுருக்கும். காவலர்களும் சமைச்ச அந்த மீனை பாதுகாப்பா அரண்மனைக்கு எடுத்துட்டு போறாங்க. அரசர் அதை ராணிக்கு சாப்பிடுறதுக்காக கொடுக்குறாரு. சாப்பிட்ட அன்னைக்கு நைட்டே ராணியும் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அரசரும் சந்தோஷத்துல குதூகலிக்க ஆச்சரியப்படுற விதமா ராணி மட்டும் இல்லாம அந்த மீனோட ஒரு பகுதியை சாப்பிட்ட அந்த சமையல்காரியும் பிரெக்னென்ட் ஆறாங்க. கூடவே அந்த பூனையும் பிரெக்னென்ட் ஆயிடுது. சில மாதங்கள் கடந்து போக அரசருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. அரசரோ பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா அவருக்கு தேவையானது ஒரு ஆண் குழந்தை. அந்த பெண் குழந்தையும் வளர வளர அரசருக்கு அந்த குழந்தை மேல அன்பு அதிகமாயிட்டே போகுது. அந்த பெண் குழந்தை மத்தவங்க மாதிரி இல்லாம ரொம்பவே திறமையான குழந்தையா இருக்கு. அரசிய மாதிரி அந்த சமையல்காரிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பையன் வளர வளர குதிரைவே தூக்குற அளவுக்கு ஒரு பலசாலியா இருப்பான். அந்த பையன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு கீழே ஒர்க் பண்றான். அவன் வளர வளர சில வருடங்கள்லயே அந்த ஊர்லயே மிகச்சிறந்த ஆயுதங்களை செய்யக்கூடிய ஆளா அவன் உருவெடுக்கிறான். இப்போ இளவரசிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அவங்களுக்காக நிறைய ப்ரப்போசல்ஸும் வந்துட்டு இருக்கு. ஆனா இளவரசியோ அது எல்லாத்தையும் வேணான்னு மறுக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அவங்க ஒரு நாள் குதிரையில போயிட்டு இருந்தப்போ எதர்ச்சியா அந்த வேலைக்காரியோட பையனை பாக்குறா. அந்த பையனை கண்டதும் காதல விழுந்துடுறா.